Hello traders, welcome to myself trading. Today video la நம்ம பார்க்க போற டாபிக் கரன்சி அப்படினா என்ன, கரன்சில நம்ம எப்படி ட்ரேட் பண்ணனும், கரன்சில ட்ரேட் பண்ணோம் அப்படினா நமக்கு மார்ஜின் எவ்வளவு, இது பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படினா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வந்தீங்க அப்படினா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் பண்ணனும் அப்படினா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படினா என்னோட மொபைல் நம்பர் அதிலே இருக்கு, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல அப்படினா கால் பண்ணி கூட கேளுங்க. கரன்சி ட்ரேடிங் டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படினா சோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 9 AM to 5 PM வரைக்கும் வந்து கரன்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணலாம். கரன்சில மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். இந்தியன் மார்க்கெட்ல எந்தெந்த கரன்சில நம்மளால ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா சோ USD INRல ட்ரேட் பண்ண முடியும், ஈரோ INRல ட்ரேட் பண்ண முடியும், GBPINRல ட்ரேட் பண்ண முடியும், JPYINRல ட்ரேட் பண்ண முடியும். கரன்சி அப்படிங்கிறது அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு USD அப்படிங்கிறது டாலர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாட்டில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாட்டில் INR அப்படிங்கிறது ருபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள். இந்த கரன்சி எல்லாமே ஒவ்வொரு நாட்டோட கரன்சி. இது அமெரிக்காவோட கரன்சி, அடுத்ததா இருக்கிறது யூரோப்போட கரன்சி, அடுத்ததா இருக்கிறது பிரிட்டனோட கரன்சி, அடுத்ததா இருக்கிறது ஜாப்பனீஸோட கரன்சி. இந்த 4 கரன்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ட்ரேட் வந்து பண்ண முடியும். சோ இந்த 4 கரன்சிலயும் டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. இந்த கரன்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு INR அப்படின்னா இந்த INR மட்டும் வச்சு நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. இப்ப USD அப்படிங்கிறது டாலர் அப்படின்னு சொல்லுவோம், INR அப்படிங்கிறது ருபீஸ்னு சொல்லுவோம். இந்த 2 கரன்சியும் சேர்ந்து ஒரு வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சோ அந்த வேல்யூல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சோ USD INR அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மார்க் பண்ணிருக்கேன். சோ இப்ப அமெரிக்கால ஒரு டாலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ருபீஸ்ல எவ்வளவு வேல்யூ அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த இடத்துல USD அப்படின்னு இருக்கு இல்லையா, சோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப INR USD அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்திட்டேன். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபி வந்து பாத்தீங்க அப்படின்னா டாலர்ல நமக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு அந்த சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டோட கரன்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். சோ இந்த 2 கரன்சியை வச்சுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண போறோம். சோ இந்த கரன்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த டைப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ட்ரேட் பண்ண முடியும், ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ண முடியும், சோ நார்மலா இன்ட்ராடே வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ண முடியும், அதே மாதிரி பொசிஷனலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். சோ இப்போ இந்த USD INR அப்படிங்கறத ஃபியூச்சர்ல நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா சோ இதோட ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சார்ட்ல இருந்து ஆட் பண்றதுக்கு சோ இப்போ USD INR அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா சோ USD INR அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துரும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாசத்துக்கான ஃபியூச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா சோ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஃபியூச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஃபியூச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். சோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல பண்றது. சோ நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா சோ இந்த மந்தோட கான்ட்ராக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சார்ட் வந்து ஓபன் பண்ணிருக்கேன். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா சோ இதுல நீங்க இன்ட்ராடே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1881 ரூபீஸ் இருந்தது அப்படின்னா போதும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்ட்ராடே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால பையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியும், சோ செல்லும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பண்ண முடியும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடேல நீங்க பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் தேவைப்படும். சோ மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க ட்ரேட் பண்றதுக்கு ஒரு 2000 இருந்தது அப்படின்னாலே போதும், நம்மளால ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ண முடியும். சோ இதோட எக்ஸ்பைரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப ஆகும் அப்படின்னா சோ ஒவ்வொரு மாசத்தோட கடைசி 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட எக்ஸ்பைரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகும். சோ கடைசி 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் 12 PM க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி வந்து பாத்தீங்கன்னா ஆகும். சோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பை அண்ட் செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிக்கணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடேல பண்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மார்ஜின் இவ்வளவு தேவைப்படுது. சோ இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓவர் நைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பை அண்ட் செல் பண்றீங்க அப்படின்னாலும் சரி அதே ஃபண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும். சோ இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைப்படுது அப்படின்னாலும் சோ இன்ட்ராடேல பண்றப்போ நீங்க சார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப பிரேக் அவுட் வருதோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி பண்ணி சோ இன்னைக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா டேவோல பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணி ப்ராஃபிட்டோ லாஸா க்ளோஸ் பண்றது இன்ட்ராடே. சோ ஓவர் நைட் அப்படிங்கிறது சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரேட் வந்து என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா சோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப சோ அது கேப் அப்போ கேப் டவுனோ சோ எப்படி வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா சோ அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ USD INRல ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்றதுக்கான வே. சோ இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேபிட்டலும் கம்மியா இருக்கும். சோ நம்மளால வந்து பாத்தீங்கன்னா லாட்ஸ் அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ண முடியும். லாட் அப்படிங்கிறப்ப ஒரு லாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா USD INR
லாட் சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாட்டோட சைஸ். இப்போ நார்மலா நம்ம ஒரு ட்ரேட் பண்றோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 79 rupees 80 அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேரியேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ பிப்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, PIPS. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏரியால ஸோ 79.82 அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ NIC வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா USDINR அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 80 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்டா 80 பிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்ல இருக்க பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 79.700 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 250 பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இதுல எந்த ஸ்ட்ரைக் வேணுமோ நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நான் செப்டம்பர் மாசத்துக்கான கான்ட்ராக்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்றேன். ஸோ USDINR அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கோங்க. USDINR அப்படின்னு டைப் பண்ணிட்டு நீங்க ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றப்போ ஸோ எந்த ஸ்ட்ரைக் இப்போ 80 அப்படின்னு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்றேன் அப்படின்னா ஸோ 80ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் இருக்கு, ஸோ புட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பை பண்றேன் அப்படின்னா ஸோ இதுக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதோட கரண்ட் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கோ ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைப்படும். ஸோ இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால செல்லும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பண்ண முடியும். ஸோ செல் பண்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2000 சம்திங் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது. ஆல்மோஸ்ட் டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 5000 இருந்தது அப்படின்னா ஆப்ஷன்லயும் சரி இல்ல நார்மலா ஃபியூச்சர்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியும். சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பை அண்ட் செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பண்ணிக்க முடியும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதுல ட்ரேட் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா பழகுங்க. ஸோ ரொம்பவே மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ டே கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வைக்கிறேன். ஸோ டே கேண்டில் வச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பாருங்களேன். ஸோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 80 அப்படிங்கிற வரைக்கும் போயிருக்கு. ஸோ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா 78 அப்படிங்கிறது போயிருக்கு. ஹை லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மார்க் பண்றேன். ஸோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப நாளா இதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. கிட்டத்தட்ட 108 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 75 பார்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இவ்வளவு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் மூவ்மெண்ட். ஸோ இன்னைக்கு நமக்கு லாஸ் ஆனது அப்படின்னா கூட நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ண அப்படின்னா கூட அது ப்ராஃபிட்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆவரேஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நியூஸஸ் வர நாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ஃபிளக்சுவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கரன்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ வேல்யூ அதாவது மார்ஜினும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட கம்மியா இருந்தாலே போதும், நம்மளால ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ பிகினர்ஸா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஸோ கரன்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால பண்ண முடியும். ஸோ லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இதுல வந்து ட்ரேட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ கரன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கரன்சினா என்ன, ஸோ மார்ஜின் எவ்வளவு நமக்கு தேவைப்படும், ஸோ அதுல எப்படி ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இதுக்கான ஸோ அப்கமிங் டேஸ்ல கரன்சில இதை விட இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.